ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. பாருங்கள், நான் பேசும்போது எங்கேயோ குக்கர் சவுண்டு கேட்குது. நம்ம என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது வரைக்கும் எந்த லஞ்சும் நான் ரெடி பண்ணல. ஸோ இன்றைக்கு நான் செஞ்சது அப்படின்னு ஷார்ட்ஸ் போடுவேன்ல, இன்றைக்கி எதுவுமே நான் இன்னும் செய்யலை. இனிமேல் தான் செய்யணும். கோவில் போயிட்டு வந்தேன், பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி கருட சேவை, 3 பெருமாளுடைய கருட சேவை ஒரே இடத்துல. அதுதான் நம்ம பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் சமேத பூவிருந்தவல்லி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் சூப்பரான கருட சேவை. இன்னைக்கு ரங்கநாதர், பெருமாள், வெங்கடாஜலபதி, அதுக்கப்புறம் வரதராஜர் 3 பேரும் திருக்கச்சி நம்பிகளுக்கு இன்னைக்கு வந்து தரிசனம் கொடுத்தது கருடன். இதில் என்ன ஒரு பெரிய சூப்பர் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பெருமாளை வந்து கருட சேவையில் கருடன் வாகனத்தில் வந்து வெளியில் அருள் பாலிக்கிறாரு. எதிர்க்க திருக்கச்சி நம்பிகளுக்கு அருள் பாலிக்கும் போது மேலங்க 4 கருடன் பறந்தது. இது உண்மை. அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப் சொல்லுவாங்களே, புல்லரிச்சிருத்து. எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணில் தண்ணியே வந்துடுது. பெருமாளே, இந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கீங்க பூந்தமல்லியில் அப்படின்னா போய் பாருங்கள், கோவிலில் போய் சேவிங்க. இல்லைன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 3 அன்பாக்சிங் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லோரும் என்னை கேட்டாங்க, என்ன பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, நான் வீடியோ எடுக்கும்போது அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். என்ன பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் பண்ணலாம், நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு பாடுறது வந்து ஒரிஜினல் பாட்டு மாதிரியே நம்மளால் பாட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, ஒரிஜினல் தான் அவங்களாம் பாடுறதுக்கு இருக்காங்கல்ல. எஸ் ஜானகி இருக்காங்க, சித்ராமா இருக்காங்க, எஸ்பிபி சார், மனோ மாதிரியெல்லாம் நம்மளாலாம் பாட முடியுமா? நமக்கு எவ்வளோ பாட முடியுமோ அதுதான் நம்ம பாட முடியும். ஸோ நான் அதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் பாடின்னு இருக்கேன். ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்கிறதும் கேட்டாங்க, என்ன திடீர்னு திருக்குறள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமேன்னு. ஸோ அந்த திருக்குறள் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பொழிப்புரை கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் நமக்கு என்னெல்லாம் அந்த குறளுக்கு அர்த்தம் தெரியுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 விஷயம் உங்களுக்கு அன்பாக்சிங் காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த 3 விஷயமே பிள்ளைங்க எனக்காக கொண்டு வந்தது. சூப்பராக இருக்கா? பாருங்க, இது இப்படி வைக்கிறேன். இந்த 3 விஷயம் பிள்ளைங்க எனக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றா நான் காமிச்சிக்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து நேற்று நான் வீட்டுக்கு வந்தவுடனே ஜானு கொடுத்தா. அம்மா, உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா. என்னதுமான்னு, இந்தாங்கன்னு கொடுத்தா. ஆக்சுவலாக இது எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்க வந்து எனக்குன்னு வந்து வாங்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களா எனக்காக வாங்கி கொடுத்தது. மகளிர் தினத்துக்கே கொடுக்கணுன்னு இருந்தாங்க. பட் நான் பிஸியாக இருந்ததுனால இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன், அதனால் கொடுக்குறாங்க. முதல்ல இது பிடிச்சிடலாம், இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்பாத்தி வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி திரட்டுற கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் வெஜிடபிள் கட்டரும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. எப்பயோ ஒரு தடவை சொல்லியிருக்கேன். குழந்தை அதை ஞாபகம் வச்சு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. தேங்க்ஸ் தானம்மா. சூப்பராக இருக்குங்க, ஆனால் ஷார்ப்பாக இருக்குது. இது என்னது? ஸ்கேலு, மெஷர்மெண்ட்டு. இது என்ன ரைட்டிங் பேடோ? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு. ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருக்கா. அச்சிச்சோ, விலையை நான் பார்க்கவே இல்லைங்க. இதில் விலை இருக்காதா இஷ்யூ? இதில் விலை இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று பிள்ளைங்க எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்ததுங்க. அடுத்தது என்னென்னா, அடுத்தது எங்கள் ஐஷு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இது விலை சொன்னா. ஐஷு வாங்கலையா, அவர் அப்பா தான் வாங்கி கொடுத்தாராம். ஓகே, யாரோ ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் இந்த ஒரு பொருளுக்காக எனக்கும் ஷாமுக்கும் ஒரு கிளாஷ். நான் சொன்னேன், ஏண்டா எங்கடா அதுன்னு. அங்கே இருக்குது அப்படின்னா. அவ்வளோதான், நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதை பார்த்தா நேற்று வந்திருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வர்றா சொன்னால் சிரிக்கக்கூடாது. என் லைஃப்பில் எனக்குன்னு வாங்கின முதல் லஞ்ச் பேக் இதுதான்.
இது வரைக்கும் நான் லஞ்ச் பேக்கே வாங்கினது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நானாக வந்து அந்தளவுக்கு இது பண்ணதில்லை, வாங்கணும்னு தோணுனதும் இல்லை. எனக்குன்னு நான் வாங்கினேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா இந்த இதிலெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, கிஃப்டெல்லாம் தருவாங்களே, அந்த மாதிரி பேக்கு. அப்புறம் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு பெரிய கவர் மாதிரி தான் வச்சுப்பேன். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் போடணும் அப்படின்றதுனால. ஏன்னா வரும்போதே பார்க்குறதுலாம் வாங்கிட்டு வருவோம்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு லஞ்ச் பேக் வந்திருக்கு. பர்றா, இது என்னதுமா, இப்படியே மாட்டிக்கலாமா? இது என்னது? கழட்டிங்களா? வேணான்னா கழட்டிங்களா? ஓ இது வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கிற பேக் போல இருக்கு. டோட்டலாக இப்படியும் மாட்டிக்கலாம். ஆமாங்க, வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் கழட்டிக்கலாம். இது பார்த்தீங்களா, இது வந்து லஞ்ச் பேக்கில் எனக்கு ஹேண்ட்பேக்கே வேண்டாம். இதோ பாருங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிறது. ஏய், நான் இதையாக கொடுத்துட்டுமா இதை? எனக்கு தான். உள்ளே பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது என் வாட்டர் கேன் வச்சு பார்க்குறேன் நான். வாட்டர் கேன் அம்மாடி இருங்க, என் வாட்டர் கேன். வாட்டர் கேன் பிடிக்குது. வழக்கமாக லஞ்ச் பேக் வாங்கினா அந்த வாட்டர் கேன் இப்படி நீட்டிட்டு நிற்கும்ல, இது கரெக்டாக இருக்குது. இதை வந்து இப்படி கவர் பண்ணணுமா? இது கவர் கிடையாதம்மா, இது இப்படியே தான் நிற்குமா? இங்கே ஜிப்பு இருக்கு பாருங்க. ஜிப்பு பார்த்தீங்களா, புதுசாக லஞ்ச். ஓ, புது லஞ்ச் பேக்கில் நமக்கு தெரியாதுல்ல, சொல்லி கொடுக்கணும்ல. அதோ இருக்குங்க, சூப்பர் லஞ்ச் பேக். தேங்க்ஸ் ஐசு, தேங்க்ஸ் டாடி, தேங்க்யூ. ஸோ லஞ்ச் பேக்கு. அடுத்த ஐட்டம்ஸ் காமிக்கிறவாங்க. மேடம் வந்து ஐஷு மேடம் வந்து கேரளா போனாங்க. ஆக்சுவலாக ரேப்பர் பிரிச்சுட்டேன் நான். பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய்க்காக இதோ இந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து ஆவாரம் பூ, அப்புறம் அதுடியா ஆவாரம் பூ, மறிக்கொழுந்து எல்லாமே இருக்குங்க இது உள்ள. இது பாருங்க, வெட்டி வேறு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லவங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல ஸ்மெல்லு. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை மில்லில் செக்கில் ஆட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் ஆறுன பிறகு இதில் கொட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எங்கள் ஹிருதயா பாப்பாவுக்கு தலைக்கு எண்ணெய் தடவுறதுக்கு வேணும் நிறைய. ஐஷுக்கெலாம் முடிய வளர்த்து கட் பண்ணி அதை முடிஞ்சு போச்சு அந்த ப்ராசஸ். இனிமேல் ஹிருதயா வீணாக்காகவும் எனக்காகவும். நான் கூட வெட்டிட்டு இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாமான்னு பார்க்குறேன். எனக்கு என்ன கேட்டேன், ஸ்டெப் கட்டிங் அம்மே, அப்படியே பார்லர் போயிட்டு. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்வீங்க. இல்லை, நான் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஐஷுக்கிட்ட சொன்னேன், ஐஷு நான் வந்து இது வரைக்கும் வந்து ஜீன் போட்டதே கிடையாது, நான் வெயிட் லாஸ் ஆகிட்டு ஜீன் டிஷர்ட் போட போகிறேன் பாரு அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இதே என் யூடியூப் சேனலில் நான் ஜீன் பேண்ட் டிஷர்ட் போட்டு வெயிட் லாஸ் ப்ராசஸை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து லிங்க்கை கொஞ்சம் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து எது இருந்தாலும் பாசிட்டிவாக போங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பயங்கர ப்ரெஷராக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணவே இல்லை, ஒரு லேஸ் பேக்கெட்டை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி பொங்கல் சாப்பிட்ருக்கேன், பூரி சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன். இப்போ லஞ்சு நான் இன்றைக்கி ஃபுல்லாக டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணலை. பட் அடுத்த வாரம் ஃபுல்லாக, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்கு டயட் ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சாங் பாடி உங்களுக்கு ஷேர்ஸ் போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.